நம்ம செம்பருத்தி கண்ணில் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டு இது ஒத்த செம்பருத்தியா இல்லை அடுக்கு செம்பருத்தியாங்கிறது தெரியாது. நாளைக்கு மலர்ந்தவனை தான் நமக்கு தெரியும். இன்றைக்கி இந்த பூவை இன்றைக்கி எடுத்திருக்கேன், பார்ப்போம். நாளைக்கு மலர்ந்தவனே உங்களுக்கு காட்டுறேன். இது ஒத்த செம்பருத்தியா அடுக்கு செம்பருத்தியாங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு மொட்டு வச்சுருக்கு, உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். பங்குனி உத்திரமும் அதுவுமா நம்ம வீட்டில் வரவு. அப்போ இனிமேல் நம்மளுக்கு கஷ்டங்கிறதே இருக்காதுங்க. கண்டிப்பாக இனிமேல் செல்வம் அதிகரிக்கும். ஒரு வீட்டில் செம்பருத்தி பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த வீட்டில் கஷ்டங்கிறது போய் செல்வ வளம் பெறுங்க. இது உண்மையாலுமே நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த செடியை வெட்டினதுனால நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்தேன். இவ்வளோ நாள் சென்று நான் ஒரு செடி வாங்கி கொண்டாந்து வச்சேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த ஒத்த செம்பருத்தி இப்போ இதில் மொட்டு வச்சுருக்கு. இது ஒத்த செம்பருத்தியா இல்லை அடுக்கு செம்பருத்தியாங்கிறது எனக்கு தெரியலை. அந்த பூவை வச்சு கண்டுபிடிக்க முடியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். கண்டிப்பாக செம்பருத்தி நம்ம வீட்டில் பூத்துச்சுன்னா நமக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரப்போகுதுங்க. இது உண்மை தான். நான் அனுபவிச்சிருக்கேன். நான் நம்ம மல்லிகைப்பூ செடிக்கும் பக்கத்தில் நான் செம்பருத்தி, ஆனால் ஒத்த செம்பருத்தி செம்மையாக பூ பூத்துச்சுங்க. எனக்கு பண தட்டுப்பாடே இல்லாமல் செல்வ செழிப்போடு நான் வாழ்ந்தேன், நல்லா இருந்தேன். அந்த செடியை எலி தொல்லை தாங்க முடியாமல் வெட்டிட்டேன். அதுலேருந்து பயங்கரமான கஷ்டங்களை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். இன்னையிலேருந்து எனக்கு கஷ்டங்கிறது போயிடுச்சுங்க, அவ்வளோதான். ஏன்னா நான் இப்போ தான் இதை பார்த்தேன். நான் இந்த பூவை பார்த்தோன்னே பங்குனி உத்திரம் அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக என் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் போய் நல்லது மட்டுமே நடக்கும். இதை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கு இந்த புண்ணியம் கிடைக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். நானும் அது கூட சேர்ந்து உங்கள் கூட சேர்ந்து நானும் நல்லா இருக்கணுங்க. இதான் நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது. நம்ம நல்லா இருக்காமா, நம்மளோட சேர்ந்து 4 பேரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஒருத்தராக நல்லா இருந்து என்ன தான் பண்ண போகிறோம்? காசு பணங்கிறது வரும் போகும். எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கணும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் அதான். நானும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். செம்பருத்தியோட வளர்ச்சியே இவ்வளோ பெருசு தான் இருக்குது. இப்போ வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஒன்று இருக்குங்க நம்ம மரத்தில், எவ்வளோ பூ பூத்துச்சு. சொல்லுவாங்களே, பூக்கிற பூ அத்தனையும் காயாக ஆகாது. அதனால் அவ்வளோ பூ பூத்துச்சு. நமக்கு கிடைச்சிருக்கு ஒரே ஒரு காய். இதுவும் நமக்கு எப்படி இருக்கும், எதை வழி வளருங்கிறது தெரியாது. பூக்கிற